சிம்பிளா, ஈஸியா பிரண்டை ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாது. இது வந்து ஜீரண சக்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போன் ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது குழந்தைகளுக்கு வந்து குடுக்கும்போது, சாப்பிடாத குழந்தைகள் கூட கண்டிப்பா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ, இதுக்கு முதல்ல ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கலாம். இத வந்து கொதிக்கிற தண்ணீல போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா, நல்லா ஊறி அதனோட ஜூஸ் எல்லாம் வந்துரும். புளிப்பு பிடிக்கும்னா, கொஞ்சம் அதிகமா கூட நீங்க புளி எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் அரைக்கணும். அதுக்கு வெந்தயம், கடுகு, கொத்தமல்லி, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நம்ம வெந்தயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால, கடுகு இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸா வந்து இருக்கும். அதனால கெட்டு போகாது. நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம இத எடுத்துக்கணும் வறுத்து. மிக்ஸியில போட்டுட்டு நம்ம கரகரப்பான ஒரு பொடி மாதிரி எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்துக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டை. அதனோட நாரெல்லாம் நம்ம எடுத்துறணும். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு மெடிசினல் பிளான்ட்ன்னு சொல்லலாம். இதில வந்து கால்சியம், பாஸ்பரஸ் அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. போன வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, ஃப்ராக்சர் எல்லாம் வந்து சீக்கிரமா குணப்படுத்திரும். ஜாயிண்ட் பெயினுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அஜீரண கோளாறு இருந்தாலும் இது சரி பண்ணிடும். இப்ப நல்லெண்ணெயில நம்ம பூண்ட போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதிலேயே நம்ம இந்த பிரண்டையும் நம்ம போட்டுறலாம். இத வந்து நல்லா வதக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கணும். இதில பாஸ்பரஸ் எல்லாம் இருக்கிறனால போனோட மினரலோட டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஸ்வெல்லிங் இருந்துச்சு அப்படின்னா, அதையும் ரெட்யூஸ் பண்ணும். இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள்தூள் போட்டுக்கணும். மஞ்சள்தூள் ரொம்ப ரொம்ப நல்லது கூட. நமக்கு முட்டியில வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா சரி பண்ணும். நம்ம வீக்லி 3 டைம்ஸ் இத வந்து எடுத்துக்கலாம். இத வந்து நீங்க பவுடர் மாதிரி கூட பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மெடிசினல் பிளான்ட் அப்படிங்கிறதுனால, நீங்க ரொம்ப அடிக்கடி சாப்பிடணும். டெய்லி சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுனால, நமக்கு த்ரோட் பெயின் வரும். அதனால இந்த நார உரிச்சுட்டு நல்லா குக் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது கூட. ஸோ அது மட்டும் இல்லாம, இதோட புளி, அதுக்கப்புறம் லெமன் எல்லாம் சேரும்போது, இதனோட அந்த தொண்டை வந்து இரிட்டேட் ஆகுறது. தொண்டை பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க, கொங்குநாடு கிராமத்தில. அது எல்லாமே போயிடும். ஸோ நம்ம இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிட்டாவே உங்களுக்கு தெரியும். நல்லா ஓரளவுக்கு ப்ரவுன் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குக் பண்ணுவோம். ஸோ இதில வந்து சத்துக்கள் போகும்ன்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் சத்துக்கள்லாம் போகாது. நம்ம அதே சமயம் நம்ம சத்துக்கள் போகும்ன்னு சொல்லி பச்சையா சாப்பிடக்கூடாது. ஸோ வந்து மிக்ஸியில போட்டுட்டு, நம்ம தண்ணி ஊத்தாம கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ நீங்க குழம்பு மாதிரியும் வைக்கலாம். புளி குழம்பு மாதிரி கூட நீங்க வைக்கலாம். அப்ப தண்ணி அதிகமா ஊத்தலாம். இப்போ திரும்ப நல்லெண்ணெய் தான் நம்ம ஊத்துறோம். கொஞ்சமா கடுகு, இத போட்டு நல்லா வெடிக்க வைக்கணும். இதுக்கப்புறமா வரமிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த கறிவேப்பிலை, பூண்டு இல்லாமயும் நீங்க பண்ணி பாருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ வந்து இதில கொஞ்சமா பெருங்காயம். ஏன்னா நம்ம தொக்குங்கிறதுனால கொஞ்சம் ஆயில் நமக்கு தேவைப்படும். ஸோ இருந்தாலுமே நான் குறைவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க இத வந்து தோசை, இட்லி, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். பூரிக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த அரைச்சு வச்ச அந்த தொக்க போட்டுட்டு, நல்லா திரும்ப குக் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தொண்டையெல்லாம் பிடிக்காது. இப்போ புளி, கரைச்சு வச்ச புளிய ஊத்திருவோம். புளிய ஊத்திட்டு, இந்த புளியிலயும் இது நல்லா குக் ஆகும். ஸோ அதனால பயப்பட வேணாம் உங்களுக்கு. ஸோ இந்த மருத்துவ குணம் உள்ள செடி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத சாப்பிடுறது நம்ம அளவா தான் சாப்பிடணும். இதிலேயே காரத்துக்கு ஏத்த மாரி மிளகாத்தூள், அதுக்கப்புறமா அரைச்சு வச்ச பொடிய போட்டுக்கலாம். ஸோ பசிக்கவே மாட்டேங்குது, ரொம்ப அஜீரண கோளாறா இருக்கு அப்படிங்கும்போது, கிராமத்துலலாம் பிரண்ட துவையல் குடுக்க சொல்லுவாங்க. பிரண்ட சட்னி மாதிரி. ஸோ யூசுவலா அது கிடைக்காது. கண்டிப்பா கிராமத்துக்கு போனா, நீங்க எடுத்து வச்சு இப்படி பண்ணி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில வச்சிருந்தீங்கன்னா 7 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. வெளியில கடைகள்ல வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நாமளே செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லது கூட. இப்போ ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சமா உப்பு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா வதக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புளியோதரை தொக்கு மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும்.
ஸோ பெர்ஃபெக்ட்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தண்ணி படாம பார்த்துக்கணும் அவ்வளோதான், கெட்டு போகாது. வேணுங்கிறப்ப நம்ம வெரைட்டி ரைஸா குழந்தைகளுக்கு செஞ்சு குடுத்துடலாம். ஸோ இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதிலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதிலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. தொக்கு அப்படின்னு எடுக்கும்போது நான் நெறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன் 2 சேனல்லயுமே.